Good morning guys, welcome back to my channel again. ஸோ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்த நேற்றுக்கு தூளுங்குடி ஊரில். ஸோ இன்றைக்கி அஜ்மீர் போகலான்னு பிளானு, பார்க்கலாம் இவ்வளோ தூரம் போக முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, we will start the ride. ஹைவேஸில் இருக்குது, ஸோ அதனால் இங்கேயே தங்கிட்டேன். செயின் லூப் மட்டும் அடிக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் தங்கியிருந்தேன், அப்படி பக்கத்துலேயே ஹைவேஸ் பக்கத்துலேயே தங்கியாச்சு. இது நேராக இண்டோர் போய் ஆக்ரா போகும். இந்த ரூட்டில் ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா அகெயின் ஆக்ரா ரூட் எடுத்து சுற்றி அப்படி டெல்லியோடு சுற்ற வேண்டாம். நம்ம ஜெய்ப்பூர் போய் அப்படி ஜலந்தூர் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ரூட்டில் வர மெயின் பர்பஸே அதானே, ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கணும், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் அந்த ரூட்டே எடுத்தேன். ஸோ அதனால் திரும்பவும் நம்ம ஆக்ரா போக வேண்டாம், அப்படி ஜெய்ப்பூர் போயிடலாம். சாரி, ஜெய்ப்பூரும் வேண்டாம், அஜ்மீர் போயிடலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில் வைக்கிற மாதிரி பெட்ரோல் பல்கில் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது அத்தியாவசியமாக பைக் காருக்கு தேவைப்படுற ஆயில்ஸ், செயின் லூப், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளை மாதிரி லாங்காக போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்காக இன்னொரு இடத்துக்கு போக தேவையில்லை. நம்ம அப்படி பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சின்ன கேஃபே இருந்தால் கூட நல்லதாக இருக்கும். ஸோ ஜியோவில் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஜியோவில் இருக்குது சின்ன கேஃபே, ஆனால் நிறைய பல்கில் அது வந்து ஃபங்க்ஷனலாக இல்லை. 1-2 பல்கில் தான் ஃபங்க்ஷனலாக இருக்குது. மேபி போதிய வரவேற்பு இல்லையா மக்கள். எப்படி இருக்குது பாருங்க வண்டி, அடிச்சு கருப்பு வண்டி அப்படி ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் அழுக்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். send me the photo. Thank you. ஹைவேஸ் வந்து அப்படி உள்ளே வந்தேன், செயின் லூப் பண்ணலான்னு. கேதார்நாத்துக்கு போயிட்டு வர மாதிரியே இங்கேயும் ஒரு ஷாப் பார்த்தேன். ஸோ ஒரு பைசா வாங்கலை அவங்க. லூப்லாம் பண்ணி லூப் மட்டும் வாங்கி கொடுத்தேன், ஸ்ப்ரே. எங்கெங்கே ஆயில் போடணுமோ எல்லா இடமும் ஒரு போட்டு. ஸோ எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. நானும் எக்ஸைட்மெண்ட்டு தான். புது பீப்புள், புது பிளேஸ். ஸோ பேசிக்கலாக அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே திரும்ப மெயின் ரோடு வந்துட்டோம். சர்வீஸ் ரோடு, இப்போ மெயின் ரோடு என்றால் வாழைத்தோட்டம். கொஞ்சம் கிலோமீட்டர்ஸுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன். கொஞ்சம் இல்லை, பல ஆயிரம் கிலோமீட்டர்ஸுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன். சரி, ஒரு 1/2 hour
அல்லது 1 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 9:30 10:30 10:35 ஆயிடுச்சு. TN52 கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் TN52 லாரி ஒன்று பார்க்குறேன். ஆக்ரா 815 இண்டோர் 205. ஆக்சுவலாக நம்ம வந்து ஆக்ரா இண்டோர் ரெண்டுமே போகல. இண்டோருக்கு ஒரு 100 kilometers அல்லது 50 kilometers முன்னாடி 70-80 kilometers முன்னாடியே டேர்ன் பண்ணி அஜ்மீர் ரூட்டில் போயிடுவோம். அங்கலேஸ்வர் 230, சூரத் 250. ஸோ அப்போ சூரத் அப்படி பேரலாக நம்ம வந்துட்டோம். ஏன்னா சூரத் ரைட் போனால் 250 kilometers போட்டிருக்குது. ரோட்ஸை பாருங்கள் எப்படி ஜம்முன்னு ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, லைன்ஸ் 2 சைடும். இந்த ஏரியாவில் அவ்வளோ விவசாயம் இல்லை, ஆனால் எல்லாமே ஹில்லி ஸ்டேஷன், அதான் ஹில்லி ஏரியா, மவுண்டன் ஏரியா மாதிரி இருக்குது. சொல்லி வாய முடியல விவசாயம் வந்துருச்சு. ஆனால் நிறைய பிளேசஸ் வந்து பிளைனாக தான் இருக்குது. எக்கச்சக்க லாரிஸ், சொல்ல போனால் அவ்வளவுமே லாரிஸ்ன்னு வைங்க. லாரிஸ் ஃப்ரண்டில் பேக்கில் போகும்போது நமக்கு ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா லாரிக்காரங்க அந்த சின்ன சின்ன குண்டுலாம் போட்டு போவாங்க, நமக்கு தெரியாது. நம்ம அவங்க பின்னாடி வந்தோம்னா நம்ம அந்த குண்டில் விழுந்துற மாதிரி இருக்கும். குண்டில் வண்டியை போட்டு ஸ்பீடாக ஒரு ஜம்ப் ஆகி போகும். அது நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும், வண்டிக்கும் கெடுதல் தான். பச்சை பசேல்னு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ தான் மழை பெஞ்சு அந்த புதுசாக தளிர் விட்ட மாதிரி இருக்கு ஏரியாக்கெல்லாம் பார்க்கும்போது. சூப்பராக இருக்குது. ஸ்வீட் கார்ன் தான் நிறைய, அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்வீட் கார்ன் தான் போட்டிருக்காங்க பாருங்க. வாவ், இந்த பெல்ட்டு ஃபுல்லாக, அந்த வேலி ஃபுல்லாக ஸ்வீட் கார்ன் தான். அடிபொலியாக இருக்குது. நம்ம பாசையில் சொல்ல போனால் அடிபொலி. நியூ ஏரியா, நியூ எக்ஸ்ப்ளோரேஷன். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இனிதான் என்ட்ராக போகிறோம். ஸோ இதெல்லாம் பீப்புள்ஸ் வந்து நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி தான். நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. மெயினாக ஃப்ரெண்ட்லி பீப்புள். நம்மளை பார்த்து பேசுகிறது, எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கெலாம் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி பீப்புள். நம்ம கன்னியாகுமரிக்காரங்க மாதிரி. பொதுவாக கன்னியாகுமரிக்காரங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. மேபி என்னோட ஊர் கன்னியாகுமரினால கொஞ்சம் பெருமையாக சொல்லலாம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, ஸோ எல்லாத்தையும் விடவும் கன்னியாகுமரிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக. இண்டோர் 191. அதே மாதிரி இங்கே டோல்கேட்லாம் வந்து ஹிந்தியில் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இங்கிலீஷில் தான் எழுதி பார்த்துருக்குறோம், தமிழில் எழுதி பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும். எப்படி என்னன்னு ஒன்றும் தெரியல. இங்கிலீஷில் ஒரு போர்டு சில இதில் வச்சுருக்குறாங்க, ஹிந்தி தான் மெயின் போர்டு, ஹிந்தி. ஸோ அவங்களோட மொழி பட்டுதல் வந்து பயங்கரமான இதாக இருக்குது. ஆனால் லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி இல்லையா? நான் அவங்கள்ட்ட பேசின வரைக்கும் தொழுவாக ஏதோ ஒரு மொழி சொன்னாங்க, தொழு. அது என்ன லாங்குவேஜ்னே எனக்கு தெரியல. ஸோ அதுதான் அவங்களோட மதர் டங்கம் இங்கெல்லாம், இந்த ஏரியாவுக்கு.
ஸோ ஆஸ் யூஸ்வல் அவங்களுக்கும் ஹிந்தி வந்து மதர் டங் கிடையாது. ஆனால் ஹிந்தி கற்றுக்குறாங்க. சரி, ஒரு இந்தியன் லாங்குவேஜ் எங்கே போனாலும் நம்ம பேசிக்கலாம்னு நினச்சி கற்றுக்குறாங்களோன்னு தெரியல. ஹிந்தி கற்றுக்குறாங்க எல்லாருமே. ஆனால் அவங்களோட மதர் டங் வந்து ஹிந்தி இல்லை, தெலுங்கு. மேபி மகாராஷ்டிராவில் அதர் பார்ட்டில் வேறு மதர் டங் இருக்கலாம். மகாராஷ்டிரா ப்ளஸ் எம்பி ரெண்டுக்குமே இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அவங்களோட மதர் டங் வேறு, ஹிந்தி இல்லை. பட் ஹிந்தி ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறாங்க. இப்போ தான் ஒரு மழை ஏறி கீழே இறங்கியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பிளைன்ஸ். ஒவ்வொரு 20 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் ஒருக்கா அந்த டெரைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டெரைனாக இருக்குது. ஒரு மாதிரி புல்வெளி ப்ளஸ் அங்கங்கே வீடுகள், ஒரு வேலி லுக்கில் இருக்குது. ஆனால் நிறைய வேகத்தடை. இண்டோர் இன்னும் 169 கிலோமீட்டர் ஆஸ் பர் த போர்டு. இங்கே தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வண்டியோட கண்டிஷன் சர்வீஸ் பண்ண நல்லா தான். இந்த வழியா வந்தோம். இங்க அப்படி ஒரு சாப்பாடை போட்டாச்சு. அப்படி அஜ்மீர் ஹைவே பக்கத்துல சாப்பாடு போட்டாச்சு. பயங்கர தூசி ஏரியாவை தாண்டி வந்தனால வண்டி ஃபுல்லாக தூசி, எல்லாம் தூசி தான். க்ளவுஸ் எல்லா இடமும் தூசி பிடிச்சிருச்சு. 2 நாளாக மழைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சரியான வெயில். இதுக்கு மழையே பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்படி இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். மிட்வே ட்ரீட் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு வாட்டர் பாட்டில் 280 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக போகிறதுக்கு நல்ல ஹோட்டல். இந்த ட்ரிப்பில் இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் ரைட் பண்ணுறோம். ஒரே ஒரு ரைடர் பார்த்தேன், ஒரு ஹார்லி டேவிட்சனில், அதுவும் சோலாப்பூர் ஏரியாவில் நான் வரும்போது பார்த்தேன். ஃபஸ்ட் நாள், சாரி செகண்ட் நாள் நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட் நாளில் நேற்றுக்கு பார்த்தேன். அதை தவிர்த்து வேறு எந்த ரைடர்ஸுமே இந்த ரூட்டில் நான் இது வரைக்கும் பார்க்கல. மேபி நான் பார்க்காத டைமில் அந்த சைடு ஆப்போசிட் சைடில் கூட போயிருக்கலாம். ஆக்சுவலாக நான் பார்த்த ரைடரும் ஆப்போசிட் சைடில் தான் போனார். பூச்சிகள் நிறைய ஹெல்மெட்டில் வந்து அடிக்குது. அது அடிக்கிறது என்ன அதுனாக்கி புள்ளியாட்டு நமக்கு ஒரு சின்ன டாட்டை போட்டுகிட்டே போகுது. அடிக்கும்போது அதில் படுது. அதனால் நிற்கும் போதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். ப்ளஸ் கேமராலையும் அதே தான். அப்படியே பூச்சி அடிக்குது, டஸ்ட்லாம் அடிக்கும்போது அப்படியே நல்லா இதாகிடுது.
அதனால் எந்த ஹோட்டல்ஸ் போனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கிடுவேன். இண்டோர் என்ன ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும் காலைல கிளம்புன இடத்துல இருந்து. 1 ஹவர் நம்ம செயின் லூப் அடிக்கிறதுனால அங்கே டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இல்லைனா கூட ஒரு 56 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1:47 ஆகுது. நம்ம ஊர்லேருந்து 1297 1300 டச் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி அடிச்சுட்டு போகிறான் ராஜஸ்தான் வண்டி. நம்ம எம்டி வண்டி, அதனால் சும்மா பறக்கிறாரு ஐயா. இன்னும் கொஞ்ச தூரத்தில் நம்ம இண்டோர் ரோட்லேருந்து டிவைட் ஆகி அப்படி லெஃப்ட் டர்ன் பண்ணி போகணும். டுவர்ட்ஸ் அஜ்மீர். கீழெல்லாம் பாருங்க, டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ மேலே போக போக மலையை குறைஞ்சிட்டாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா குறைய மாட்டாங்க, டனல் போட்டுருவாங்க. ஒரு தமிழ்நாடு லாரி TN52. தொப்பூரில் ஏறின மாதிரி தான் லாரிஸ்லாம் உருண்டுட்டு போகுது. அங்கே ஒரு பைக்காரன பாருங்க, அன்சைடே போயிட்டான். காசா போனோமா ஏறி போடுற. அங்கே ஒரு நிறையா வண்டி போகுதுங்க அந்த சைடு. எப்படி அது எப்படி போகக்கூடாது, ஆனால் போகிறாங்க. லாரி கூட போகுது பாருங்க, ஒரு லாரி கூட உந்து போகிறான். மேபி இங்கே விட அங்கே கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குமா அல்லது டீப் கம்மியாக இருக்குமா தெரியல. தமிழ்நாடு லாரி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் போட்டு டயர் மாற்றிட்டு இருக்காங்க. ஓகே இந்த ஹோட்டலில் தான் லைட் ரீஃப்ரெஷ்மெண்ட். முக்கால் மணி நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அப்படி தண்ணி குடிக்காம
நிறைய தூரம் வந்துட்டேன். ஸோ அதனால் அந்த ஹோட்டலில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் பன்னீரில் ஏதோ ஒரு பஜ்ஜி மாதிரி ஏதோ செஞ்சு வச்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு பாட்டில் 2 லிட்டர் தண்ணி குடிச்சாச்சு. 3/4 மணி நேரம் அங்கேயே இருந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மணி 3:41, 262 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும் இன்னைக்கு. இப்போ வர வர கிலோமீட்டர்ஸ் வந்து போக மாட்டேங்குது, கம்மியாக தான் போகுது. TN52 மார்னிங் 9 o'clock எது ரைடு ஸ்டார்ட் பண்ணுவேன். இவ்வளோ தூரம் அனுப்புகிறோம். நமக்கு வந்து 260 தான் வந்திருக்குது கிலோமீட்டர்ஸ். 9 o'clock இப்போ 3. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 353 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். மணி 5:30 ஆக போகுது. 5:25. ஆக்சுவலாக இதில் தான், அந்த இடத்துல தான் டெல்லி வதோரா எக்ஸ்பிரஸ் வே வந்து கிராஸ் ஆகுது. டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே கிராஸ் ஆகுன்னு பார்த்தா அங்கே ஆடுலாம் கிராஸ் ஆகுது. டெல்லி இப்படி போனால் எக்ஸ்பிரஸ் வேல போகலாம், நமக்கு பைக் அலௌடு கிடையாது. இருக்கு பாருங்க, பைக் நாட் அலௌட். டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே. அது ஏன் நிறைய எக்ஸ்பிரஸ் வேல பைக் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அலோவ் பண்ணா நம்மளும் ஸ்பீடாக போகலாம் பைக்கில். ஐ மீன் ஸ்பீடாக டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் போகலான்னு சொல்கிறேன். இப்போ வாய் தவறியே அப்படி தான் வருது, நம்மளும் ஸ்பீடாக போகலாம். அப்போ ஒருவேளை ஸ்பீடாக போயிடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் அலோவ் பண்ண மாட்டாங்கிறாங்களா? இப்போ கார்காரங்களும் ஸ்பீடாக தானே போவாங்க எக்ஸ்பிரஸ் வேல. அஜ்மீருக்கு இன்னும் 376 கிலோமீட்டர் இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பைக்ஸ்லாம் அப்படி ஏறி போகுது. ஓகே, இப்படி இந்த ஒரு லாரிக்காக தான் டிராஃபிக்கா? இதான் the express way. மேலே போகுது. கொட்டுப்பாரம் போட்டு பெருசாக ஹைட்டாக லோடு ஏற்றிட்டு போனாங்கன்னா அது தமிழ்நாடு லாரி தான். ஹைட்டு கம்மியாக லாரி லோடு போச்சுன்னா அது வந்து லோக்கல் லாரி, மீன்ஸ் ராஜஸ்தான் அங்கே உள்ள லாரி. நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு வண்டிகள் தான் பெரிய ஹைட் லோடாக இருக்குது.
மேபி தீப்பெட்டி பட்டாசு அந்த மாதிரி எதுவும் லோடாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே TN52 வண்டினால மேபி தீப்பெட்டி லோடாக இருந்தாலும் இருக்கலாம். சிவகாசிலேருந்து தீப்பெட்டி எடுத்துட்டு இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுவாங்கல்ல. ஆனால் ரிட்டர்ன் போகும்போதும் டைட்டாக தான் லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. அது என்ன லோடுன்னு தெரியல. அதோ ஒரு வண்டி ஹைட் லோடாக போகுது பாருங்க. கிட்ட போனால் அது கண்டிப்பாக தமிழ்நாடு வண்டியாக தான் இருக்கும். TN29 பார்த்தீங்களா, தமிழ்நாடு வண்டி தான். TN29 நாமக்கல் வண்டி. மதுரை வண்டியில் தான் நிறைய கொட்டிப்பாரம் போச்சு. இப்போ TN29 ஒன்று பார்த்துருக்குறேன். மணி 6:20 ஆச்சு. ஆனால் இன்னும் பாருங்க இருட்டலை, வெளிச்சமாக தான் இருக்குது. சன் அப்படி ஜம்முன்னு பிரகாசமாக வெடிச்சு வந்துட்டு இருக்குது. ரோட பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரெச் போய்கிட்டே இருக்குது. 413 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். 413 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும் இன்னைக்கான ரைடில். டோட்டல் ரைடில் 1522 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். அஜ்மீருக்கு 316 கிலோமீட்டர் என்னும். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டராவது போயிடலாம் இருட்டுக்கு முன்னாடி. மணி 6:20. ஆனால் சன் இப்போதைக்கு வெளிச்சமாக இருக்குது. டக்குன்னு இருட்டிடும்.